எஸ்பிஎல் சீசன் 2ஓட 3வது மேட்ச் சக்தி மாஸ்டர்ஸ் விசஸ் சக்தி ஷார்க்ஸ். இதில் டாஸ் வின் பண்ண சக்தி ஷார்க்ஸ் வந்து பவுலிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. சக்தி மாஸ்டர்ஸ்க்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக ரிஷி லெஃப்டி அண்ட் கார்த்தி. ஷார்க்ஸு ஃபஸ்ட் ஓவர் போட கோகுல். ஃபேஸ் பண்ண ரிஷி. ஃபர்ஸ்ட் பால் கோகுல் டு ரிஷி. ஒரு நல்ல பேட்டிங் ரிஷிட்டேருந்து ஒரு நல்ல ஸ்டாப் சபரி, ஒரு சிங்கிள் மட்டும், ஒரு நல்ல பவுலிங், ஒரு டாட்டோட இந்த பாலை கம்ப்ளீட் பண்ணுறாரு. தேர்ட் ஒன், ஒரு நிக்க இருந்துச்சு, ஸ்டாப் பண்ணுவாங்களா? ஒரு நல்ல ஸ்டாப், சிங்கிள் மட்டும், ஒரு நல்ல ஷாட், ரன்னுக்கு வாய்ப்பு இல்லை, அங்கே ஒரு ஃபீல்டிங் ஒன், ஒரு நல்ல ஷாட் ஷீட்டு 6ஆக மாறுமா? இல்லை, ஒரு 4 பவுண்ட்ரியோட அந்த பவர் பிளேயில் ஒரு நல்ல ஸ்கோரை கொண்டு போயிட்டுருக்காங்க ரிஷி. ஸ்லாகுக்கு ஒரு ட்ரை. பவர் பிளே ஃபஸ்ட் ஓவரில் கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஒரு ஓவருக்கு 6 ரன் எடுத்திருக்காங்க சக்தி மாஸ்டர்ஸ். ஒரு நல்ல ஒரு பேட்டிங், ஒரு சிங்கிள் மட்டும் கார்த்திட்டு இருந்து. ஆமாம், பவர் பிளே யூஸ் பண்ணியிருக்காரு ரிஷி. பவுண்ட்ரி போக வாய்ப்பா? இங்கே ஒரு நல்ல ஸ்டாப், அறிவுடைட்டு இருந்து 2 மட்டும், நல்ல பேட்டிங் ரிஷிட்டு இருந்து. தேர்ட் ஒன், ஒரு ரிவர்ஸ் முயற்சி, பவுண்ட்ரி போக வாய்ப்பா? பவுண்ட்ரி, ஒரு நல்ல பவுண்ட்ரி ரிஷியோட பேட்டில். போல், ஒரு நல்ல ஒரு பந்து வீச்சு சிவாட்டிருந்து பேட்ஸ்மேனாக சக்தி மாஸ்டர்ஸ்க்கு ஜீவா. இவர் சீசன் 1ஓட பெஸ்ட் பேட்ஸ்மேன். ஒரு ரன் மிஷின் டு ஜீவா. ஒரு நல்ல ஒரு டிஃபென்ஸ், சிங்கிள்ஸ் மட்டும். கிரேட் பால். செகண்ட் ஓவர் கம்ப்ளீட். ஸ்கோர் 14. 1 விக்கெட் ஓவர் போட கார்த்திக் ஃபேஸ் பண்ண ஜீவா. ஃபர்ஸ்ட் பால் நேர்த்தியான பந்து வீச்சு, யார்கர் முறையில் போட்ட பந்து. ஒரு நல்ல ஒரு டிஃபென்ஸ் ஜீவாட்டிருந்து. அதுக்கான ஓட்டங்கள் 1 மட்டும், ஒரு வெல் டிஃபென்ஸ். தேர்ட் ஒன், கார்த்திக் டு கார்த்திக். ஒரு நிக்க இருந்துச்சு, அவுட். விக்கெட். தனது கீப்பர் கேட்ச் பண்ணி விக்கெட்டையிலேருந்து வெளியேறுகிறார் கார்த்திக். பேட்ஸ்மேனாக மாஸ்டர்ஸ்க்காக சோமு. ஒரு நல்ல ஷாட், பவுண்ட்ரி போக வாய்ப்பா? பவுண்ட்ரி. சோமு வந்த ஃபஸ்ட் பாலே பவுண்ட்ரி. ஒரு பேட்லேருந்து நல்லா ஆடிட்டுருக்காரு. ஃபோர்த் ஒன், ஒரு வெல் டிஃபென்ஸ், ரன் அவுட்டுக்கு வாய்ப்பா? அவுட். டைரக்டட் நல்ல த்ரோ, அறிவுடைட்டு இருந்து ரன் அவுட் முறையில் வெளியேறுகிறார் சோமு. கார்த்தி டு ஜீவா. ஒரு வெல் டிஃபென்ஸ், அழகாக ஒரு நிக் பண்ணார். அதற்கான ஓட்டங்கள் 2 மட்டும். எண்ட் ஆஃப் 3 overs. ஸ்கோர் 21. 3 wickets. பவர் பிளே லாஸ்ட் ஓவர். ஃபர்ஸ்ட் பால் சதீஷ் டு ராம். டாட் ஒரு நல்ல ஒரு
பந்து வீச்சு சதீஷ்டிருந்து ஸ்டார்டிங்கில் நல்லா பால் போடுறாரு. ஒரு டிஃபென்ஸ் ரன் அவுட்டுக்கு வாய்ப்பா இல்லை, நல்ல ஒரு ஃபீல்டிங். ஃபீல்டர் நிற்க வச்சு பால் போட்டிருக்காருங்க சதீஷ். அதே இடத்துல பால் போட்டே இருக்காரு. ஒரு ஸ்வீப்புக்கு ட்ரை பண்ணார், பட் ஆனால் டாட் ஆக மட்டும் இல்லை, பால் பின்னாடி பிடுங்கிட்டு போயிடுச்சு. ஒரு சிங்கிள் மட்டும். பவர் பிளேயோட கடைசி பாலை ஃபேஸ் பண்ணுறாரு ஜீவா. சதீஷ் டு ஜீவா. ஒரு நல்ல ஒரு டிஃபென்ஸ் ரன் அவுட்டுக்கு வாய்ப்பா இல்லை, மிஸ் பண்ணிட்டாங்க. த்ரோ தப்பாக அடித்ததுனால ஒரு ரன் அவுட் வாய்ப்பு மிஸ் ஆகுது. இதோட 4 ஓவருமே முடிஞ்சிச்சு. எண்ட் ஆஃப் 4 overs, ஸ்கோர் 22. 5th over பால் சிவா டு ராம். ஒரு நல்ல ஒரு ஆஃப் குவார்ட்டர், பட் ஆனால் கேப்பில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ரன்ஸ் சிங்கிள் மட்டும். ஒரு நல்ல பவுலிங். செகண்ட் ஒன் சிவா டு ஜீவா. பின்னாடி அடிக்க ட்ரை பண்ணார், பால் வைட். பவுண்டரி. ஒரு நல்ல ஒரு கட் ஷாட், ரன் அவுட்டுக்கு வாய்ப்பா இல்லை, ஓவர் த்ரோவில் திரும்ப இன்னொரு ரன் போகுது. ஒரு நல்ல ரன்னிங். நல்ல ஷாட்டுங்க, கேப்பில் ப்ளேஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் அங்கே ஒரு ஃபீல்டர் இருந்ததன் காரணமாக ஒரு ஓட்டங்கள் மட்டும். ஒரு நல்ல த்ரோ சதீஷ்டிருந்து. நல்ல டைமிங் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. பவுண்ட்ரி. பால் பின்னாடி பிடுங்கிட்டு போனதன் காரணமாக பால் பவுண்ட்ரி. லாஸ்ட் 2. ஒரு ஷார்ட் பிச் பாலை மடக்கி அடிச்சிருக்காரு. பவுண்ட்ரிக்கு வாய்ப்பா இல்லை, அதில் பட்டா நம்ம ஓடி தான் எடுத்துக்கணும். அதற்கான ஓட்டங்கள் 2 மட்டும். ஒரு நல்ல ஒரு கட் ஷாட், பால் ஸ்டாப் பண்ணிட்டாரா இளங்கோ. இவர் ஒரு நல்ல ஒரு ஃபீல்டரும் கூட, அதனால் ஒரு ஓட்டங்கள் 1 மட்டும். எண்ட் ஆஃப் 5 overs, ஸ்கோர் 35. 3 wicket loss. ஒரு லெஃப்டி. ஒரு யார்க்கர் மேல் வந்துச்சு, அதுக்கான ஓட்டங்கள் 1 மட்டும். ஒரு நல்ல ஸ்டாப் சாப்பிட்டு இருந்து. செகண்ட் ஒன் சிபி டு ஜீவா. கட் ஷாட்டுக்கான முயற்சி, ஆனால் பேட்டில் பல்ல. ஒரு நல்ல பவுலிங் சிபிட்டு இருந்து. ஒரு நல்ல கம்பேக். தேர்ட் ஒன். ஒரு நல்ல ஷாட், கேப்பில் ப்ளேஸ் பண்ணார். அதற்கான ரன்ஸ் சிங்கிள். ஒரு ரிவர்சல் இப்போ திரும்பி அடிக்க ட்ரை பண்ணார். அதற்கான 1 மட்டும். பால் பட்டா தான் நல்லா, கீப்பர் நல்லா ஒரு ஸ்டாப் பண்ணி அது சிங்கிளாக நல்ல ஒரு கேப்பில் ப்ளேஸ் பண்ணாருங்க ஜீவா. பால் பவுண்ட்ரி போயிடும்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல ஸ்டாப், பவுண்ட்ரி. ஒரு நல்ல பவுண்ட்ரி, ஒரு சூப்பர். சிபி டு ஜீவா. டாஸ் பாலை கீழே அடித்தார். பால் டாட் ஓவர். 6 ஓவர் முடிவுகளில் அணி எண்ணிக்கை 42. 3 கோகுல் அவரோட 2வது ஓவர் ஃபேஸ் பண்ணாராம். ஒரு யார்க்கர் முடிவு வந்துச்சு. நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஒரு ஓவரை. ஒரு நல்ல பவுலிங். ஒரு வெல் டிஃபென்ஸ். ரன் அவுட்டுக்கு வாய்ப்பா ரன் அவுட் கொடுத்துட்டாங்களா இல்லை, நாட் அவுட். நல்ல ஸ்டாப் இல்லை, ஃபீல்டரை தாண்டி போனால் அதுக்கான ஓட்டங்கள் 1 மட்டும்.
கேட்ச் தவற விட்டாங்க. ஜீவாவுக்கு ஒரு லைஃப் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல டிஃபென்ஸ், சிங்கிள் மட்டும். எண்ட் ஆஃப் 7 overs, ஸ்கோர் 44. அது கேப்டன் கிஷோர் அரௌண்ட் விக்கெட்லேருந்து ஒரு கட்ரஸ் விக்கெட் கேட்ச் முறையில் வெளியேறுகிறார் ஜீவா. ஒரு நல்ல ஒரு பவுலிங் கிஷோர் இருந்து வந்த ஃபஸ்ட் பாலே ஒரு நல்ல பேட்ஸ்மேன் விக்கெட் எடுத்திருக்காரு. ஒரு சத்ய மாஸ்டர்ஸ்க்காக மௌலி ஆஃப் சைடில் ஒரு நல்ல பிளேயர். கிஷோர் டு மௌலி. விக்கெட் நல்ல ஒரு டிஃபென்ஸ், அதுக்கான ரன் அவுட் இல்லை. ஒரு நல்ல த்ரோ. தேர்ட் ஒன் கிஷோர் டு ராம். ஒரு நல்ல கட்ரஸ், ஆனால் அது டாஸ் ஆக மாறிடுச்சு. ஓட்டங்கள் 1 மட்டும். ஃபர்ஸ்ட் அட்டம் எடுக்கிறதுனால ஓட ட்ரை பண்ணாங்க. நல்ல ஒரு பேட்டிங் நேர்த்தியாக விளையாடிட்டுருக்காங்க மௌலி. ராம் அந்த ஃபஸ்ட் பால் விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த பால் விக்கெட் கிடைக்குமா? நல்ல ஒரு பிளேக். பவுண்ட்ரி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஒரு நல்ல ஸ்டாப் அங்கே இலங்கோட்டிருந்து. ரெண்டே ரன் மட்டும்தான் ஓடி இருக்காங்க. லாஸ்ட் 1 டெலிவரி. நல்ல ஃப்ளிக்குங்க. கேட்சுக்கு வாய்ப்பா இல்லை? பட்டுச்சுன்னா ஓடி தான் எடுக்கணும். 2 ரன் மட்டும். ஒரு நல்ல ஸ்கோர். எண்ட் ஆஃப் 8 overs, ஸ்கோர் 51. பால் டாட் பச்சேப்பன் டு மௌலி. தேர்ட் ஒன். ஒரு நல்ல கவர் டிரைவ் மௌலிகிட்டேருந்து பவுண்ட்ரியாக மாறும் வாய்ப்பா? ஆமாம், பவுண்ட்ரி. அவர் 2 பால் டாட் பண்ணியிருந்தாலும் 3வது பாலை ஒரு பவுண்ட்ரியாக மாற்றிருக்காரு மௌலி. டாஸ் பால் கைக்கு அடிச்ச தன்னோட விக்கெட் இழக்கிறாரு. ஒரு கிரேட் கேட்ச் ஃப்ரம் கிஷோர். ஹார்ட் ஹிட்டர் மதன். லாஸ்ட் 2 டெலிவரி. பச்சையப்பன் டு மதன். வந்த ஃபஸ்ட் பால் ரிவர்ஸ் ஸ்வீப்புங்க. ஒரு ரிவர்ஸ் ஸ்வீப் ட்ரை பண்ணார், பட் ஆனால் பேட்டில் பண்ணல. ஒரு கட் ஷாட், ஃபீல்ட் மிஸ். அதனால் ஒரு சிங்கிள். கம்ப்ளீட். ஸ்கோர் 57. வந்த ஃபஸ்ட் பாலு லெக் சைடில் ஒரு ஸ்வீப் விளையாண்டார், பட் ஆனால் பால் டாட். ஷார்ட் பிச் பாலுங்க. அது கேட்சாக வாய்ப்பா? சிபி கேட்சுக்கு வராரு, கேட்சை ட்ராப் பண்ணிட்டாங்க. ஒரு சிங்கிள் மட்டும். ஒரு ஹார்ட் ஹிட். ஒரு நல்ல கட் ஷாட்டுங்க. பால் பவுண்ட்ரி போயிடும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அவுட் ஃபிட்டில் இல்லை, பால் ஸ்லோவாகிடுச்சு. ஒரு 2 மட்டும். ஒரு நாள் கேப் பார்த்து விளையாடுறாருங்க ராம். நல்ல ஃபேஸுங்க ஒரு பால். நல்ல கேட்சுங்க. ரிவர்ஸ் திரும்பி கரெக்டாக அது ஒரு கட்டு ஆனார், பட் ஆனால் கீப்பர் கரெக்டாக அதை ஒரு கெஸ் பண்ணி பாலை கரெக்டாக கலெக்ட் பண்ணி நல்ல ஒரு பவுன்ஸ் அண்ட் லென்த்லேயே அப்படி. ஸ்கோர் 60. 6 விக்கெட் லாஸ். மதன் நல்ல யாருக்கு வந்துச்சு, அதை கரெக்டாக எடுத்தாருங்க மதன். சிங்கிள் மட்டும். ஒரு கட் ஷாட்டுங்க, ஆனால் கரெக்டாக ஒரு ஃபீல்ட் செட்டப் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்லோயருங்க. அடித்தாருங்க. சிங்கிள் மட்டும்தான் போகணும்னு நினைக்கிறேன். ஸ்டெப் டவுன் ஆனார், கரெக்டாக அதை சுதாரித்தவர் பாலை பிச் பண்ணி இங்கேருந்து ஸ்கோர் கொண்டு போகணும். டிக்கெட் ட்ரை பண்ணாருங்க. லேக் பை 4th ரோக்கு வாய்ப்பு.
ஸ்கோர் 64, 6 விக்கெட் லாஸ். ஃபஸ்ட்டு பாலே கரெக்டாக இடத்துல யாருக்கு ஃபுல்லராக போடுறாங்க. ஓ நல்ல யார்க்கர் லெக் பையில் சிங்கிள் மட்டும். 1 சதீஷ் டு நிதிஷ். ஷாட்டுங்க, பால் 6க்கு 6ங்க. சதீஷோட பேட்லேருந்து ஒரு 6 லாங் ஆனில். ஒரு 6 ஹிட். ஓ கரெக்டாக அடிச்சாருங்க. கேட்சுக்கு வாய்ப்பா இல்லை பால் கட் ஆகிடும். பிச் ஆனது சிங்கிள். கைக்கே அடித்தாருங்க. நல்ல கேட்சுங்க நந்து. கரெக்டாக இடத்துல நிப்பாட்டி பால் போட்டாங்க. விக்கெட். பவுண்டர் முடியல. அணி எண்ணிக்கை 72. 11 போட கார்த்தி. அந்த ஃபஸ்ட் பாலே ஒரு கீப்பர் கேட்ச் பண்ணி வெளியேறாரு. ஃபஸ்ட் பால் ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு கார்த்தி. பிரகாஷ் சரியான பாலுங்க. நல்லா குத்தி கரெக்டாக இடத்துல போட்டு திருப்புறாரு. ஒரு கார்த்திக் டு பிரகாஷ். பால் பின்னாடி பொத்துட்டு போயிடுச்சுங்க. பவுண்ட்ரி. ஒரு பவுண்ட்ரி பிரகாஷோட பேட்லேருந்து. ஒரு லாஸ்ட் 3. நல்ல ஒரு பாலுங்க. நல்லா கிட்ட ஒரு காட்சா. ரன் அவுட்டுக்கு வாய்ப்பா. அங்கே அப்போ ஓடிச்சு அடிச்சிருந்தா ரன் அவுட்டுங்க. ரன் அவுட் வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டாரு கார்த்தி. காஷ் திரும்ப ஒரு கச்சாட் கரெக்டாக கேப்பில் ப்ளேஸ் பண்ணியிருக்காருங்க. அது 2க்கு மாறணும். நல்ல ஒரு ஃபீல்ட் சங்கட்ருந்து. ஒரே ஒரு சிங்கிள் மட்டும். 13 ஓவர்ஸ் கம்ப்ளீட். ஸ்கோர் 77. தீஸ் டு பிரகாஷ். நல்ல ஒரு பந்துங்க. கரெக்டாக அதே இடத்துல திரும்பி போட்டாருங்க. ஒரு நிற்க இருந்துச்சு. கேட்சுக்கு வாய்ப்பா இல்லைங்க. ஒரே கையில் பிடிச்சிட்டாருங்க. ஒரு நல்ல கேட்சுன்னு கூட சொல்லலாம். மாதம் கடைசி விக்கெட்டு சபரி ஸ்டிக்குக்கே போட்டாருங்க. ஒரு நல்ல பவுலிங் சதீஷ் இருந்து. விக்கெட். வந்த ஃபஸ்ட் ரன்ஸ் டார்கெட்டோட அவங்களோட பவுலிங் எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. சக்தி மாஸ்டர்ஸ் 8 ரன்ஸ் டார்கெட்டை சேஸ் பண்ண சக்தி ஷார்க்ஸ்க்காக இளங்கோ மற்றும் யங்ஸ்டர் நந்து. செகண்ட் இன்னிங்ஸோட ஃபஸ்ட் பால். ஃபஸ்ட் பாலே ஒரு நாள் கேட்சுக்கு வாய்ப்பா. கரெக்டாக இடத்துல நிப்பாட்டி பால் போட்டாங்க. பட் ஆனால் அதுக்கான ஒரு ரன்னிங் 2 இடத்துல ஃபுல் டாஸ் பால் அடித்து பார்த்தாரு. பட் ஆனால் அதற்கான ஓட்டங்கள் 1 மட்டும். ஒரு நேர்த்தியான ஒரு ஆட்டம். பால் ஸ்டாப் பண்ணுவாங்களா. ஒரு கட் ஷாட். அதற்கான ஒரு ஓட்டம் 1 மட்டும். ரிவர்ஸ் முயற்சி. பால் ஸ்டாப் பண்ணிட்டாங்களா. நல்ல ஸ்டாப்புங்க. கண்ணன் அவர்கிட்டருந்து ஒரு நல்ல ஸ்டாப். 1 ரன் மட்டும். பவர் பிளே ஃபஸ்ட்டோட லாஸ்ட் பால். கார்த்தி டு இளங்கோ. ஒரு நல்ல ஒரு பவுலிங் மட்டும். ஃபீல்டு மிஸ்ஸுங்க. பட் இன்னும் பேக்கப் இருந்தால ஒரே ஒரு ரன் மட்டும்தான். ஃபஸ்ட்டு ஒரு நல்லா போட்டு கொடுத்துருக்காங்க கார்த்தி. ஃபஸ்ட்டு ஒரு வெறும் 6 ரன் மட்டும் விட்டு கொடுத்து பவர் பிளேவை ஒரு நல்ல செகண்ட் பவர் பிளேவோட ஃபர்ஸ்ட் பால். ஃபஸ்ட் பாலே ஒரு நல்ல ஒரு ஃபுல்லர் பாலுங்க. ஒரு நல்ல ஸ்டாப். ஷோ மட்டும் இருந்து சிங்கிள் மட்டும். செகண்ட் ஒன் மௌலி டு நந்து. கரெக்டாக ஒரு கட் ஷாட் ஆனாருங்க பின்னாடி. அது பவுண்ட்ரி போகும் வாய்ப்பா. பவுண்ட்ரிங்க. ஒரு நல்ல பேட்டிங் நந்து விட்டுருந்து ஒரு பவுண்ட். ரிவர்ஸ் திரும்பினாருங்க. பட் ஒரு நல்ல ஸ்டாப் பிரகாஷ்லேருந்து
ஒரு நந்து. நல்ல பாலுங்க, நல்ல பாலுங்க. தொடர்ந்து கான்சிக்யூட்டிவாக 3 டாட்ஸை கொடுத்துருக்காருங்க மௌலி. என்ன தான் ஒரு பவுண்ட்ரி விட்டு கொடுத்தாலும் அதுக்கு கரெக்டான இடத்துல பால் போட்டு கரெக்டாக ஒரு 4 டாட்டை பிடிச்சிருக்காருங்க. ஒரு பவுண்ட்ரி கொடுத்தாலும் அடுத்த 4 பாலில் கரெக்டாக டாட்டில் பிடிச்சி கொடுத்து ஒரு நல்ல பவுலிங்கை கொடுத்துருக்காரு மௌலி. 2 overs கம்ப்ளீட், ஸ்கோர் 11, நோ விக்கெட் லாஸ். தேர்ட் ஓவர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சோமு ஒரு லெஃப்ட் ஹேண்டர். ஃபஸ்ட்டு ஒன் ஒரு நல்ல பாலுங்க, வைல்ட் லைனில் போட்டார், டாட் பால். செகண்ட் ஒன் நல்ல ஒரு பாலுங்க, கரெக்டாக முன்னாடி பிச்சாகி பால்னால ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆச்சு. தேர்ட் ஒன் ரன் அவுட்டுக்கு வாய்ப்பா இல்லை. ஃபோர்த் ஒன் ஒரு நாள் ஒரு டிஃபென்ஸ், ஸ்ட்ரைட் டிரைவ், சிங்கிள் மட்டும், நோ பால். பால் பிச்சுட்டு போயிடுச்சுங்க, பவுண்ட்ரி. அம்பையர்ஸ் கால் நோ. ஒரு கேட்சுக்கு வாய்ப்பு, ஒரு நல்ல ஃபீல்டிங். ரன் அவுட்டுக்கு வாய்ப்பா இல்லைங்க. ஒரு ரன்னிங் பிட்வீன் விக்கெட்ஸ் கொஞ்சம் இவங்க ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க, அதனால் ரன் அவுட்டுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லைங்க. ஒரு நல்ல த்ரோ கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 19, எந்த விக்கெட் லாஸ் பண்ணாமல். லாஸ்ட் பவர் பிளே ஓவர் போட மௌலி. ஃபஸ்ட்டு பாலே கேட்சுக்கு வாய்ப்புங்க. கேட்ச் எடுத்துருவாரா இல்லைங்க, ரிவர்ஸை திரும்பி ஓடினார். பட் ஆனால் அவரால் கேட்ச் பிடிக்க முடியல. ஒரு 2 மட்டும், ஒரு கவர் டிரைவ், ஒரு சிங்கிள் மட்டும். நிற்கணுச்சுங்க, ரன் அவுட்டுக்கு வாய்ப்பு இருந்துச்சு இல்லை. கேட்சுக்கு வாய்ப்பா விக்கெட். ஒரு நல்ல பவுலிங்கை மோடிட்டு இருந்து ஃபீல்டிங்கும் கரெக்டாக அன்றைக்கி வச்சு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸில் வச்சு விக்கெட்ஸ் எடு. லாஸ்ட் ஒன் நல்ல பவுலிங்க, கரெக்டான இடத்துல போட்டால் ரன் அவுட்டுக்கு வாய்ப்பா இல்லை. கரெக்டாக விளாண்டாருங்க, ரன் அவுட்டுக்கு வாய்ப்பா. நல்ல த்ரோ இல்லைங்க. 4 ஓவருக்கு 24 ரன் அடிச்சிருக்காங்க. ஒரே விக்கெட் மட்டும் லாஸ் பண்ணி அவங்களும் பால் பை பால். ஒரு யங் டேலண்டட் ஸ்பின்னர்னு சொல்லலாம். ரிவர்ஸ் ஸ்வீப்புங்க, ஃபஸ்ட்டு பால் ரிவர்ஸ் திரும்பி ஒரு 6. ஒரு நல்ல ஒரு பேட்டிங்க, ஒரு கிரேட் ஷாட் ஃப்ரம் இளங்கோ. கரெக்டாக பார்த்தாருங்க, பாலை பார்த்து கரெக்டாக கைட் பண்ணி திரும்பி அடித்தார். 1 கரெக்டாக இடத்துல போட்டார். திரும்ப ஒரு 6, ஒரு மிகப்பெரிய ஒரு 6. நிதிஷ் டு இளங்கோ. ஒரு நல்ல ஒரு டிஃபென்ஸுங்க, ஒரு நல்ல ஃபீல்ட். ரன் அவுட்டுக்கு வாய்ப்பா யாருமே இல்லைங்க அங்கே. பட் ஒரு த்ரோ ட்ரை பண்ணி பார்த்தாரு ராம். ஒரு நல்ல கட் ஷாட்டுங்க, பால் கேப்பில் ப்ளேஸ் பண்ணியிருக்காரு. பாலை விரட்டி போகிறாங்க, பால் பவுண்ட்ரி போயிருமா? பவுண்ட்ரி. ஒரு நல்ல பேட்டிங் சதீஷ்லேருந்து, ஒரு நல்ல பேட்டிங்க, கரெக்டாக வெட்டி விட்டாருங்க. ஒரு நல்ல சாப்பிட்டு இருந்து டாட் ஓவர். end of 5 overs, score 43. ஒரு விச சக்தி மாஸ்டர்ஸ்க்காக கண்ணன். இவர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பவுலர். இந்த டீமில் கரெக்டாக எக்ஸ்பீரியன்ஸ்டு பவுலர்ஸ் அண்ட் கேப்டன் இருக்கனால லோ ஸ்கோர் டிஃபெண்ட் பண்ணலாம். இன்னமும் அவங்களுக்கு சான்சஸ் இருக்குது, பார்ப்போம். இந்த ஃபஸ்ட்டு பாலு விக்கெட் டேக்கிங் பாலாக இருக்குமா இல்லை? 6 போயிடுச்சுங்க. ஃபஸ்ட்டு பாலே ஒரு 6. இளங்கோ தனது 3வது 6 பதிவு பண்ணுறாங்க. செகண்ட் ஒன்
நீங்கள் என்னதான் எக்ஸ்பீரியன்ஸ் பவுலராக போட்டால் கூட நாங்கள் எங்கள் கேமை கரெக்டாக விளையாடுன்னு சொல்லி விளையாடிட்டு இருக்காங்க சத்தி ஷார்க்ஸ். கேட்சுக்கு வாய்ப்பா சபரி கேட்சை பிடிச்சிட்டாருங்க. விக்கெட் டேக்கிங் பாலுங்க இது. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர்னு அவர் திரும்ப ப்ரூவ் பண்ணிட்டாருங்க. ஒரு நல்ல பேட்டிங் அவங்க டீமுக்காக 30+ ரன்ஸ் அடித்து கொடுத்துருக்காரு இளங்கோ. ஒரு நல்ல பேட்டிங் சத்தி ஷார்க்ஸ்க்காக த பிக் ஹிட்டர் கார்த்திக். கோயம்புத்தூர் மேட்ச்சில் பல மேட்ச்சில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. மேட்ச்சை நிறையா டைம் மாற்றி கொடுத்துருக்காரு. கண்ணன் டு கார்த்திக். ஃபஸ்ட் பால் ஒரு டிஃபென்ஸுங்க. அவர் என்றைக்குமே ஃபஸ்ட் பாலை கடவுளை கொடுத்துருவார். மிச்ச பாலில் அவர் எடுத்துக்குவார். அவரை நிறையா இங்கே ஸ்லெட்ஜ் பண்ணுறாங்க. ஏன்னா அவர் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர். இப்போ எனக்கு தெரிஞ்சு அவரை அவங்க ட்விஸ்ட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக இது ஒரு 6ஆக மாறும்னு நினைக்கிறேன். நல்ல டிஃபென்ஸுங்க. அவர் ஒரு மைண்ட் கேமில் விளையாடிட்டு இருக்காரு கார்த்தி. கண்ணன் டு சதீஷ். நல்ல பாலுங்க. ஆனால் அதை மட்டைக்கு அடித்தார். பவுண்ட்ரி போகிறதுக்கு வாய்ப்பாக. பால் ஸ்லோ ஆகிடுச்சா? இல்லைங்க, பவுண்ட்ரி போயிடுச்சு. பவுண்ட்ரி. ஒரு நல்ல பேட்டிங் சதீஷ் இருந்து. ஒரு கிரேட் பேட்டிங். லாஸ்ட் ஒன் கண்ணன் டு சதீஷ். நல்ல டிஃபென்ஸுங்க. நல்ல ஸ்டாப்புங்க சபரிங்க. டாட். கம்ப்ளீட் ஸ்கோர் 54. இன்னும் மீதி இருக்க 24 ரன் மட்டும் அடித்தா போதும். அதை டிஃபெண்ட் பண்ணுவாங்களா சத்தி மாஸ்டர்ஸ். சத்தி மாஸ்டர் அவர் அந்த டீமோட கேப்டன். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர் ரிஷி பவுலிங் அட்டாக்கில் வந்திருக்காரு. அத்தனை எதிர்கொள்ள சத்தி ஷார்க்ஸோட பிக் ஹிட்டர் கார்த்திக். இவர் 6ஆக மாற்றுவாரா முதல் பாலை பார்ப்போம். ரிஷி டு கார்த்திக். ஃபஸ்ட்டு பால் ஒரு கட் ஷாட்டுங்க. அது ஒரு பவுண்ட்ரி போகிற கைப்பா. இல்லை, அங்கே ஃபீல்டு வச்சு போட்டிருக்காங்க. 2 விக்கெட். 2 ஒருத்தர் முறையில் இல்லைங்க, பேக்கப் இருந்தாங்க. 2 ரன்கள் மட்டும். செகண்ட் ஒன். நல்ல கச்சடுங்க. நல்ல ஃபீல்டு அங்கே கண்ணன் இருந்து. ஒரு நல்ல ஸ்டாப். நல்ல ஒரு ஃபீல்டிங். சிங்கிள் மட்டும். தேர்ட் ஒன் ரிஷி டு சதீஷ். ஓ, எக்ஸ்ட்ரா வைடில் போட்ட பந்த பவுண்ட்ரியாக மாற்றிருக்காருங்க. பவுண்ட்ரி. ஒரு நல்ல ஷாட்டுங்க. பந்தை வெளியே கொடுத்தாங்க. அதை அப்படியே மடக்கி அடித்தாருங்க சதீஷ். ஒரு நாள் அவரும் அவரோட பங்குக்கு டீமுக்காக பவுண்ட்ரிஸாக கொடுத்துட்டே இருக்காங்க. டு சதீஷ். நல்ல ஒரு ஃப்ளிக்குங்க. அது பவுண்ட்ரி போகும் வாய்ப்பா? இல்லைங்க, பால் ஸ்லோ ஆகிடுச்சு. நல்ல ஃபீல்டுங்க. 2 ஓட்டங்கள் மட்டும். லாஸ்ட் 2 மோர். நல்ல போலுங்க. ஒரு கம்பேக் டெலிவரி கொடுத்துருக்காரு ரிஷி. லாஸ்ட் ஒன். கேட்சுங்க. இல்லைங்க, பால் மேலே போயிடுச்சு. அதனால் அதற்கான ஓட்டங்கள். அங்கே ஒரு நல்ல ஸ்டாப் ஜீவாட் இருந்து. 2 ரன் மட்டும். ஓவர். 7 overs. ஸ்கோர் 65. 2 விக்கெட் இழப்பிற்கு. இந்த மீதமுள்ள பந்துகளில் 48 ஓட்டங்களில் மீதமுள்ள 49 பந்துகளில் 13 13 ரன்ஸ் அடித்தால் போதும். ஆல்மோஸ்ட் மேட்சை அவங்க பக்கம் கொண்டு வந்துட்டாங்க சத்தி ஷார்க்ஸ். ஏதாவது மிராக்கிள்ஸ் நடக்குதான்னு பார்ப்போம். ஃபஸ்ட் பாலே அடிக்க ட்ரை பண்ணாருங்க. ஆனால் பேட்டில் படல. டாட் பால். ரிவர்ஸ் திரும்பி அடிக்க ட்ரை பண்ணாருங்க. ரன் அவுட்டுக்கு வாய்ப்பா? இல்லை, பால் கால் பண்ணாதனால ரன் அவுட்டுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை. தேர்ட் ஒன்.
ஒரு ஷார்ட் ஃபீல்ட், ஒரு நல்ல ஃபீல்டிங் சாப்பிட்டு இருந்து பால் டாட். நிற்கிறச்சிங்க, பால் ஸ்டாப், நல்ல ஸ்டாப்புங்க. திரும்பவும் சாப்பிட்டு இருந்த ஒரு நல்ல ஸ்டாப், பால் டாட். நல்லா போட்டிருக்காருங்க ராம். என்ன தான் மேட்ச் அவங்க கைக்கு போனாலும் நாங்களே விட்டு கொடுக்க மாட்டோன்னு அவங்களோட பவுலிங் திறமையை காட்டிகிட்டு இருக்காங்க சத்தி மாஸ்டர்ஸ். லெக் ஸ்டெம்பில் பால் போட்டாங்க, அது பவுண்ட்ரியாக போனோம். பவுண்ட்ரி, விரட்டி பிடிக்கவும் முடியாது. அதே இடத்துல ஒரு 3 4 வந்து பதிவு செஞ்சுருக்காருங்க. ஒரு நல்ல பேட்டிங்க சதீஷ்லேருந்து. லாஸ்ட் ஒன் நேருக்கு நேரம் அடித்தாருங்க. கேட்சா வாய்ப்பு, கேட்ச். நேராக போட்டால் அவங்க விக்கெட் ஆகும்னு அப்பலேருந்து சொல்கிறாங்க. பட் ஆனால் அது எந்த பவுலர்ஸுமே ட்ரை பண்ணவே இல்லை. இன்னும் நல்ல ஒரு பேட்டிங் டீமுக்காக அவரும் 10+ ரன்ஸ் கொடுத்து அடித்து கொடுத்துருக்காரு சதீஷ். ஒரு நல்ல பேட்டிங் சதீஷ். அடுத்ததாக சத்தி ஷார்க்ஸுக்காக ஹிட்டர் கிஷோர். சாபரி டு கார்த்திக். ஃபர்ஸ்ட் டெலிவரி, ஃபஸ்ட்டு பாலே ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் அடிச்சிருக்காருங்க, பவுண்ட்ரி. கார்த்திக் ஃபஸ்ட் பாலை பவுண்ட்ரியாக மாற்றிருக்காரு. செகண்ட் ஒன் சாபரி டு கார்த்திக். நல்ல ஒரு ஷாட்டுங்க, எக்ஸ்ட்ரா கவரில் அடித்தார், பவுண்ட்ரி. மேட்ச் இஸ் ஓவர். இந்த லீகில் அவங்களோட ஃபஸ்ட் மேட்ச்சை ஜெயிக்கிறாங்க சத்தி ஷார்க்ஸ். ஒரு நல்ல பேட்டிங் ஃப்ரம் கார்த்திக். ரெண்டு டீமும் நல்ல எஃபர்ட்ஸ் போட்டிங்க. தேங்க்யூ.